ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டாக வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்த சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக மல்லித்தழையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சாதம் ரெடி. ரெண்டாவதாக கேரட் சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட துருவன கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லாவும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சாதத்தை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான கேரட் சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட எள், முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் சாதம் ரெடி. அடுத்ததாக தேங்காய் சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாவை 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக கலர் மாறிடும். இப்போ இதோட வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் சாதத்தோட வேர்க்கடலை சேர்த்தோன்னா டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததான் எலுமிச்சம் சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலையே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாவை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. திரும்ப அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதிலையே எலுமிச்சை சாறை ஊற்றிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி. கடைசியாக நம்ம வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பீட்ரூட் சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதோட நம்ம துருவன பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு பீட்ரூட்டை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் பீட்ரூட் நல்லா வேகும். கேரட்டை விட பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை வடிக்கும் போது நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம புதினா கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயோட வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்தேன். அதுக்காக மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ டேஸ்டியான சாதம் ரெடி. தேங்க்யூ.